ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாம் 2025ல் ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் தான் அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம அந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம். ஓகே, எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. இது வந்து டீட்டெயில்டாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு இட் வில் பி ஏ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்களே பார்த்து படிச்சுக்கலாம். முதல்ல கொஸ்டின் வாசிச்சிடலாமா? ஓகே. A constant voltage of 5 volt is maintained between A and B of the circuit shown in figure. The current through the branch of the circuit is என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. 1.5 ஆம்பியர், 2 ஆம்பியர், 2.5 ஆம்பியர், 3 ஆம்பியர். ஓகேவா? கொஸ்டினை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கணக்கை சால்வ் பண்ணலாமா? இந்த கணக்கை நான் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸ்டெப் 1ல் நான் டோட்டல் கரண்ட் எவ்வளோ போக போகுது, இந்த பேட்டரியிலேருந்து வாங்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1 ஓமில் எவ்வளோ கரண்ட் போக போகுதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து 2 ஓமில் என்ன கரண்ட் போகுதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், நான் கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ணால் சிடியில் எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நான் வந்து ஐ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், டோட்டல் கரண்ட் ஐ. இப்போ இந்த டோட்டல் கரண்ட் ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சர்க்யூட்டை ரீட்ரா பண்ண போகிறேன். வேறு மாதிரி வரையலாம். இங்கே நடுவில் ஒரு ஒயர் தானே இருக்குது. இப்போ நடுவில் ஒயர் இருக்குன்னா இட் மீன்ஸ் என்னென்னா, தெர் இஸ் நோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நோட் சி அண்ட் டி. அதாவது விசி மைனஸ் விடி வந்து என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா சிக்கும் டிக்கும் இடையில யார் இருக்கா, ஒரு ஒயர் இருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, பொட்டன்ஷியல் அட் சி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் டி அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை நான் வந்து இப்போ நான் வரைய போகிற சர்க்யூட் மாதிரி வரைகிறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல எனக்கு 1 ஓம் இருக்குது. அடுத்து ஐ மீன் drawing லைக் திஸ். அடுத்து 3 ஓம் வரைகிறேன். அடுத்து 2 ஓம் வரைஞ்சிட்டேன். அடுத்து 4 ஓம் வரைகிறேன். 2 ஓம், 4 ஓம். இந்த இடம் பேர் நோடு ஏ, இந்த இடம் பேர் என்னது, நோடு பி. அப்புறம் இதை நான் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அதோட கனெக்ட் பண்ணுறேன். அந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஒரு பேட்டரி 50 வோல்ட் அதோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன தெரியுது, வாட் கேன் யூ கன்க்ளூட்? இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், 1 ஓமும் 3 ஓமும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்புறம் 2 ஓமும் 4 ஓமும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அதை எழுதிடலாமா? 1 ஓம் அப்புறம் 3 ஓமும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்புறம் 2 ஓமும் 4 ஓமும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது, இணையாக இருக்குது. ஸோ பேரலாக இருந்தால் நம்ம அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், 1/RP இஸ் ஈக்குவல் டு 2 ரெசிஸ்டர் இருக்கும்போது 1/R1 ப்ளஸ் 1/R2. சரியா? இந்த 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 குரூப் இருக்குல்ல, இந்த பர்பிள் கலரில் ஒரு குரூப் போட்டிருக்கேன்னா அந்த குரூப் வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ரோமன் லெட்டர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ கலர் இருக்கா, இது கேபிட்டல் ரோமன் லெட்டர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எதுக்காகனா ஒரு வித்தியாசப்படுத்துறதுக்காக RP1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாம், RP2 எழுதிக்கலாமா? 2 இஸ் ஈக்குவல் டு R3 ப்ளஸ் R4. ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டோமா அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 1 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது தேர்டு,
4th. ஓகே, அப்படி குரூப் பண்ணிட்டேன். சரி, R1 எவ்வளோப்பா? வாட் இஸ் R1 ரெசிஸ்டன்ஸ்? அது 1 ஓம், அப்படி தானே? 1 ஓம். ஸோ R1க்கு பதிலாக 1 ஓம் எழுதிக்கலாம். R2க்கு பதிலாக 3 ஓம் ரெசிஸ்டர். 3 ஓம் எழுதியாச்சா? எழுதியாச்சு. ஓகே, ஹவ் வில் ஐ குரூப் இட்? எனக்கு வந்து டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருந்தால் தான் என்னால் குரூப் பண்ண முடியும். ஸோ நான் மேலே கீழே என்ன பண்ணுறேன்? இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஐம் கோயிங் டு மல்டிப்ளை வித் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்? திஸ் பிகம்ஸ் 3 அண்ட் நியூமரேட்டர் பிகம்ஸ் 3. 3. இப்போ டினாமினேட்டரை மொத்தமாக குரூப் பண்ணிக்கலாமா? மொத்தமாக குரூப் பண்ணால் +1 3. 3 + 1 is 4. So 1/RP1. சரி, தலைகீழ் எழுதினா தான் ஆன்சர். கேன் யூ ரைட் இட் ரெசிப்ரோக்கல் எழுதலாமா? RP1 என்ன? 3/4. இப்போ R3 என்ன? வாட் இஸ்? RP2 கண்டுபிடிக்கலாம். 1/RP2 is equal to 1/2 plus 1/4. 1/2 என்ன? அரை. 1/4 என்ன? கால். half plus quarter என்ன வரும்? 3/4. RP2 என்ன? RP2 என்னன்னா அதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 4/3. சரியா? RP1 இப்போ வரையலாமா? ஸோ வாட் இஸ் RP1? RP1க்கு பதிலாக நம்ம 3/4 எழுதிடலாமா? வாட் இஸ் RP2? 4/3. இதை நம்ம (3/4 + 4/3). சாரி, இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது? தொடர்ச்சியாக இருக்குது, சீரீஸாக இருக்குது. ஸோ சீரீஸாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் ஆட் பண்ணிக்கலாண்ணே. அதை ஆட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிட்டு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ரெண்டு சீரீஸையும் ஐம் கோயிங் டு ஆட். 3/4 + 4/3. To group the denominator நான் என்ன பண்ணுறேன்? ஐம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் வித் 3 அண்ட் திஸ் வித் 4. ஸோ அப்போ தான் என்ன ஆகும்? டினாமினேட்டர் ரெண்டு சேம் ஆகும். ஸோ நான் 3ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ 4ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 9/12 + 16/12. ஸோ 9 + 16. ஸோ மொத்தமாக 12. 16 + 9 என்ன? இட் இஸ் 25/12. This is the total resistance. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் நான் என்ன பண்ணிடலாம்? I can make it to a single resistor. (25/12). இதுதான் டோட்டல் ரெசிஸ்டர். இப்போ நான் ஐ எம் ரெடி டு calculate or find என்னது? I கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ I என்ன பண்ணலாம்? we can use Ohm's law. V is equal to IR. இப்போ V எவ்வளவு? 50 வோல்ட். I இருக்கு. I தான் அந்த ரெட் கலர் கரண்ட். R எவ்வளோ? 25/12 ஓம். ஓகேவாடா? சரி, இப்போ கேன்சல் திஸ். எனக்கு என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஸோ அண்ட் ரீஅரேஞ்ச் திங்ஸ். I is equal to என்ன வரும்? I is equal to இப்போ அங்கே என்ன இருக்குது? 2 வோல்ட் multiplied with 12
and there is 1 ohm. 2 into 12 it is 24. Voltage by ohm is ampere. Voltage by ohm is ampere. 24 ampere. Okay, so நம்ம I கண்டுபிடிச்சிட்டோம். I is what? 24 ampere. ஓகேவா? check. இப்போ the next thing is I'm going to calculate the current I1 and I1 current in 1 ohm resistor. அப்புறம் அடுத்து என்ன calculate பண்ண போகிறேன்? current in 2 ohm resistor. அதான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? can we do that? check. இப்போ நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு? இதை நான் மறுபடியும் இந்த மாதிரியே நம்ம இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ரீட் மாதிரி ட்ரா பண்ணுறேன். லைக் திஸ். ஸோ இங்கே எனக்கு ஐ வில் டேக் இட் as I1 அண்ட் இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? I2. ஸோ I will take it as I2. அப்புறம் இங்கே இருக்கிறது இட் இஸ் I3 அண்ட் இந்த இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து என்ன? I4. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்? கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ணால் அட் த நோட் C அப்ளை பண்ணும்போது ஐ வில் கெட் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் CD. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு பேரல் கான்ஃபிகரேஷன். யாரும் பேரலாக இருக்காங்க? 1 ohm ரெசிஸ்டரும் 3 ohm ரெசிஸ்டரும் வாஸ் இன் பேரல். அப்படி தானே? 1 ohm and 3 ohm is in parallel. ஸோ இந்த 1 ohm and 3 ohm ரெசிஸ்டருக்குள்ள டோட்டல் கரண்ட் எவ்வளோ வருது? வாட் வாஸ் த டோட்டல் கரண்ட்? 24. ஸோ இப்போ 1 ohm ரெசிஸ்டர் அதில் எவ்வளோ கரண்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ I1 நான் கண்டுபிடிக்க போகிறேன். if I want to find I1, இப்போ 2 ரெசிஸ்டர் பேரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். say by 2 ரெசிஸ்டர் ஆர் இன் பேரலல். அதில் டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னா, டோட்டல் கரண்ட் இஃப் I வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அண்ட் இட் இஸ் R1 அண்ட் R2. R1ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, R2ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. R1ல் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட் I1, அதை நான் எப்படி எழுதலான்னா I R பேரலல், அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் டிவைடட் பை R1. இவ்வளோ தான். இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லைக் த சிமிலர் வே அதே போல் I2 கண்டுபிடிச்சா எப்படி? I R பேரலல் டிவைடட் பை R2. இந்த நம்ம ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? யூ கேன் கீப் இட் இன் மைண்ட். இப்போ நம்ம இதுக்கான இந்த பேரல் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த பர்பிள் கலரில் நம்ம ஷேட் பண்ணியிருந்தோம்ல, when I shaded with purple color, அதுக்கான R parallel equivalent resistance எனக்கு என்ன வந்துச்சு? it is what? 3/4. அப்படி தானடா? it was 3/4. R1 எவ்வளவு? R1 is 1 ohm. அப்படி தானே? ஸோ I எவ்வளவு? டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆச்சு? it was 24. ஸோ I can solve it. 24 multiplied with 3/4. If I cancel this, 6 6 3s are 18. So I1 current எவ்வளவு? 18 ampere. Okay, I'll write it in purple color. ஊதா கலரில் எழுதுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி we can find இந்த இடத்துல I3 கண்டுபிடிக்கலாம். சரி, I3 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஆனால் இங்கே 2 தானே போட்டிருக்கேன். இங்கே நம்ம இப்போ 3 போட்டு பாருங்களேன். 3 and it is R3. சும்மா ஒரு இதுக்காக. ஸோ I3 எப்படி கண்டுபிடிக்கலாம்? I3 is what? I hope you can do it. அப்படி தானே? I3 is equal to I into R parallel
divided by R3. I எவ்வளவு? It is 24. R3 எவ்வளவு? R3 is 3 ohm. இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் தானே, அதுன்னு இருந்துச்சு. R parallel is 3/4. 3/4 ஓம். இப்போ யார் கேன்சல் பண்ணிடலாம்? 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் திஸ், இட் இஸ் 6. ஸோ அப்படின்னா 6 ஆம்பியர் இட்ஸ் ஃப்ளோயிங். ஸோ இதில் என்ன ஃப்ளோ ஆகுதுன்னா 6 ஆம்பியர். ஸோ இது ரெண்டு பேரலுக்கு இன்புட் வந்து இந்த கரண்ட். இப்போ நம்ம வேறு மாதிரி படம் வரைஞ்சோம்ல, இது போயிட்டு இதை மாதிரி வந்துட்டு இட் வில் கோ லைக் திஸ். ஸோ இதை மாதிரி வரைஞ்சோம்ல. ஸோ இந்த ரெண்டு கரண்ட்டுமே எனக்கு இப்படி ஜாயின் ஆச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன தான் வரப்போகுது? அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி 24. செக் பண்ணி பார்க்கலாமா? 18 + 6 is 24. ஓகே, இப்போ நான் ஐ கேன் ஃபைண்ட் I2 கண்டுபிடிச்சிடலாம். எப்படி I2 கண்டுபிடிக்கலாம்? ஹவ் கேன் ஐ ஃபைண்ட் I2? இந்த I2 கண்டுபிடிக்கலாமா? I2 இது என்னது? I4. இது மாதிரி ஜாயின் ஆகுது அண்ட் இட் கோஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ I2 என்ன? இது ஒரு பேரலல். இப்படி ஒரு பேரலல் கான்ஃபிகரேஷன் இருக்கா? இந்த செகண்ட் செட் ஆஃப் பேரலல். அந்த பேரலல் கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம்ல. ஸோ இப்போ நம்ம மாற்றிக்கலாமா? ஓகே, ஐ வில் கோ டு நியூ பேஜ். டோட்டல் கரண்ட் I. ஸோ எனக்கு என்ன இருக்கோ அதை நான் வரைகிறேன். என்னம்மா? இட் வாஸ் I3. நோ I2 அப்படி தானே? I2 and it is resistance R2. இங்கே இது நானாக வச்சுக்கிட்ட பேர் தான். I4 resistance R4. இப்போ I2னா என்னடா? வாட் இஸ் I2? I2 is equal to I times டோட்டல் கரண்ட் என்ன இந்த பேரலல் கான்ஃபிகரேஷனில் போகுது? I divided by R2. ஸோ இப்போ நம்ம என்ன செட் ஆஃப் பேரலல் கான்ஃபிகரேஷனுக்கு எடுத்திருக்கோமோ இதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ RP2 அப்படி தானடா? RP2 போனதுக்கு இட் வாஸ் 3/4 அண்ட் இதுக்கு RP2 என்ன? இட் இஸ் 4/3. வாட் வாஸ் த டோட்டல் கரண்ட்? டோட்டல் கரண்ட் என்ன? 24. இட் வாஸ் 24. R2 என்ன? இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். இது அடி கொடுத்தா இட் இஸ் 8. இது ரெண்டு அடி கொடுத்தா 2. and 16. 8 2s are 16 தானே? ஸோ இப்போ I2வில் என்ன கரண்ட் போகுது? ஸோ வாட் கலர் ஐ சூஸ்ட்? ஓகே, திக் ப்ளூ. ஸோ இங்கே என்ன போகுது? இட் வாஸ் 16 ஆம்பியர். ஸோ நம்ம இப்போ ரெண்டு கரண்ட்டு சூஸ் பண்ணால் என்ன தான் வரும்? ஆட் பண்ணால் என்ன வந்துருக்கணும்? 24 வரணும். ஸோ இது 16 இதில் போகுதுன்னா வாட் இஸ் த கரண்ட்? I4. 24 minus 16. ஸோ 8 ஆம்பியர் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ICD கண்டுபிடிக்கணும். நான் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக எந்த நோடு எடுத்துக்கிறேன்? ஐம் கோயிங் டு டேக் த நோட் சிங்கிற நோடு எடுத்துக்கிறேன். மற்ற எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ணிடுறேன். சிங்கிற நோடு எடுத்துகிட்டு ஐம் எரேசிங் எவ்ரிதிங். இப்படி எரேஸ் பண்ணிட்டா வாட் ஹேப்பன்ஸ்? கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் சி. யார் என்ன கரண்ட் என்டர் ஆகுது? வாட் இஸ் த கரண்ட் என்ட்ரிங்? 18 ஆம்பியர். கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் சி. இந்த ஜங்ஷன் சியை விட்டு என்னென்ன கரண்ட்லாம் வெளியே போகுது? IC வெளியே போகுது, இந்த 16 ஆம்பியர் வெளியே போகுது. ஸோ நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ணால் இன் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கரண்ட், உள்ளுக்கு வர்றது ஈக்குவல் டு அவுட். சரியா? ஸோ வாட் இஸ் இட்?
18 ஆம்பியர் கரண்ட் இன் இதான் KCL. கரண்ட் இன் இது ஈக்குவல் டு கரண்ட் அவுட். யாரெல்லாம் அவுட்டு? ICD ப்ளஸ் 16 ஆம்பியர். இப்போ ICD அதாவது கரண்ட் அவுட் எல்லாம் நான் ஒரு சைடில் எழுதியிருக்கேன். ஓகே, கரண்ட் இன்னெல்லாம் ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ICD கண்டுபிடிச்சிங்கன்னா ICDனா 18 மைனஸ் 16. ஸோ ஆன்சர் வந்துடுச்சு, அப்படி தானே? ICD இஸ் ஈக்குவல் டு 18 ஆம்பியர் minus 16 ampere. So the answer is 2 ampere. சரியா? So we got the answer. இப்போ நோடு D போட்டு எழுதலாம், அப்படி தானே? நோட் D போட்டு எழுதலாம். you will get the same answer. current in KCL போட்டிங்கன்னா you will get the உங்களுக்கு ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் வரும்? you will have the 2 ampere. நோட் Dன்னு எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டோன்னா நோட் D. ஸோ KCL அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரே ஆன்சர் தான் வரும். இன் கரண்ட் யார்? ஓஆர் இன், இவங்கெல்லாம் இன் உள்ளக்கு வராங்க. ஸோ 6 ஆம்பியர் ப்ளஸ் ICD அது யாருக்கு சமம்? 8 ஆம்பியருக்கு சமம். ஸோ ICD என்ன? 6 அங்கே போச்சுன்னா மைனஸ் 8 மைனஸ் 6 2 ஆம்பியர். ஸோ ஐ ஹோப் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்ஷனை கூட ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். நன்றி, வணக்கம்.